ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கன்னி ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். துலாம் ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி கன்னி ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கின்ற குரு பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி சிம்ம ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறுகின்ற பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் புதன் பகவான் சுகஸ்தானத்திலும் புத்திரஸ்தானத்திலும் இம்மாதம் பயணம் செய்ய இருப்பதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் அதை துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பயணம் செய்வதாலும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு இம்மாதம் 22ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் பயணம் செய்ய இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதம் இந்த மாதம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். உங்களுடைய பேச்சிலே ஒரு கனிவு இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சனியினுடைய பார்வையும் ராகுனுடைய பார்வையும் தைரிய வீரியஸ்தானத்திலே விழுவதாலும் தைரிய வீரியஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். அவர்களால் பொருளாதாரத்தில் நீங்கள் மேன்மையடைய வாய்ப்புண்டு. அக்கம் பக்கத்தாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகளெல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். எடுத்த காரியத்தை வெற்றியுடன் முடிப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 13ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். சிலர் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். சில மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலே வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு கூடுதலான முன்னேற்றம் உண்டு. விவசாயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய விளை பொருட்களுக்கு தகுந்த விலை கிடைக்கும். உறவினர்களால் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை நீங்கள் காண முடியும். சிலர் வாகனத்தால் கூடுதலான வருவாயை காண்பீர்கள். புத்திரஸ்தானத்திலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் அடைவீர்கள். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். நாடகம், நாட்டியம், சங்கீதம் போன்ற கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகவும் கூடுதலான வருவாயை காண முடியும். சிலர் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் புத்திர ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலருக்கு முழங்கால் மூட்டு வலி ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கவனம் தேவை. உங்களுடன் பணி செய்யக்கூடிய சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது நல்லது. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் இம்மாதம் நடைபெறும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக பங்காளியுடன் இருந்து வந்த விரோத போக்குகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. சிலர் கூட்டுத் தொழிலுக்கு கூடுதலான முதலீடு செய்வீர்கள். கூட்டுத் தொழில் மூலமாக இரட்டிப்பான வருவாயை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். ஆனால் தந்தையினுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் சனியுடைய பார்வையும் லாபஸ்தானத்திலே விடுவதாலும் நீங்கள் செய்யும் தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும். மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அவர்கள் பக்க பலமாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருக்கு நண்பர்களால் ஆதாயம் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தை ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் பயணம் செய்வதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். சிலருக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.